ஹாய் கேஸ், இப்போ வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, மனித ரத்தத்தையே குடிக்கும் சுடலை மாடன் எப்படி சிவபெருமானுக்கு மகனாக பிறந்தார், அப்படி ஒரு மகன் இருக்கிறாங்களா, ஏன் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதோட முழு கதையும், அதுவும் இல்லாமல் இசக்கியம்மன், காட்டுப்பேச்சு, இவங்களோட முழு வரலாறையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் சிவபெருமான் வந்து பார்வதி கிட்ட, நான் இந்த மாதிரி பூலோகத்துக்கு போய் படி இழந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பார்வதி, சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்துட்டார். பார்வதிக்கு வந்து கைலாயத்திலேருந்து ஒரு யோசனை வருது. எப்படி நம்ம கணவர் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் படி இழக்கிறாரு, இது எந்த அடிப்படையில் படி இழக்கிறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோசனை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு சின்ன எறும்பு போகுது. அந்த எறும்பை பிடிச்சி ஒரு குமிழில் அடைச்சிடுறாங்க. அந்த குமிழில் அடைச்சி அந்த குமிழை ஒழிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் திரும்ப கைலாயத்துக்கு வர்றாரு. கைலாயத்துக்கு வந்த பிறகு பார்வதி கேட்குறாங்க, சுவாமி எல்லா உயிரினத்துக்கும் நீங்கள் படி அளந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சிவபெருமான் சொல்கிறாரு, எல்லா உயிரினத்துக்கும் நான் படி அளந்தாச்சு அப்படிங்கிறாரு. பார்வதி சொல்கிறாங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் படி இழக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. சிவபெருமான் சொல்கிறாரு, அவங்கவுங்க பிறவி பலன் மற்றும் கர்ம பலன் அதை வச்சு தான் நான் படி இழக்கிறேன் அப்படிங்கிறாரு. பார்வதி கேட்குறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழிச்சு வச்ச குமிழ் எடுத்து திறந்து காட்டுறாங்க. அந்த காற்று கூட நுழைய முடியாத அந்த குமிழில் அந்த எறும்பு வாயில் ஒரு அரிசி பருக்கு இருக்குது. அப்போ தான் பார்வதி யோசிக்கிறாங்க, காற்று கூட நுழைய முடியாத இந்த குமிழுக்குள்ளே அந்த எறும்பு வாயில் எப்படி அரிசி பருக்க வந்துச்சு. அப்போது அந்த எறும்பு கூட இறக்கப்பட்டு சிவபெருமான் இப்படி உணவளிக்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவபெருமானுக்கு கடுமையான கோபம் வந்துடுது. ஏன்னா தான் மனைவியாக இருந்தே தன்னையே சோதிக்க நினைக்கிறாளே அப்படின்னு. இதுக்கடுத்து நீ உனக்கு இந்த கைலாயத்தில் வாழ இடம் இல்லை, நீ இனிமேல் பூலோகத்தில் சுடுகாட்டில் காட்டு பேச்சு, அதாவது ஒரு பேயா நீ உலாவி வரணும் அப்படின்னு ஒரு கடுமையான சாபத்தை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சாபத்தை ஏற்றுக்கிட்டு பார்வதி வந்து பூலோகத்துக்கு போய் காட்டு பேச்சியாக, அதாவது சுடுகாட்டில் ஒரு பேயாக உலாவி வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தவம் செய்யணும், நம்ம சாபத்தை போக்கணும் அப்படின்னு ஐம்புலனை அடக்கி ஒரு தவம் எடுக்கிறாங்க. அந்த தவத்தில் மகிழ்ந்து சிவபெருமான் வந்து, உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வந்து என் சாபம் நீங்கள் ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சிவபெருமான் சொல்கிறாரு, அங்கே எரியிற பிண சுடரில் போய் முந்தானையை ஏந்தி நின்று என்ன நினச்சி மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கோ, அப்போ தான் உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் கிடைக்கும், உனக்கு சாபமும் நீங்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரி செய்கிறாங்க. அந்த பாம் பிளாஸ்டான எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த பிணச்சுடர் வெடித்து அதுலேருந்து சின்ன சின்ன துண்டுங்கள்லாம் முந்தானையில் வந்து விழுகுது பேச்சியம்மனுக்கு. அந்த பேச்சியம்மன் வந்து அதை கொண்டு போய் அந்த தியானம் பண்ணாங்களா அந்த இடத்துல வச்சு ஒன்று எப்படியாச்சும் சேர்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. சேர்க்கவே முடியல. ஏன்னா அந்த பிண்டத்துக்கு தலை, கை, கால் எதுவும் இல்லை. சொல்லப்போனால் அந்த சதை எப்படி இருக்கும் அந்த மாதிரி உயிர் வேணா இருக்குது. அதுக்கப்புறம் தான் பேச்சியம்மனுக்கு ஒரு சைடு சங்கடமாகவும் இருக்குது. இப்படி பண்ணிட்டாரே, ஒரு குழந்தைய கேட்டதுக்கு ஒரு பிண்டத்தை தந்துட்டாரே, ஒரு சதையை மட்டும் இருக்கிற இது தந்துட்டாரு அப்படின்னு ஒரு சைடு கோவத்தோட கத்துறாங்க. சிவபெருமானை கூப்பிட்றாங்க. அப்படிங்கவும் சிவபெருமான் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நான் உங்கள்கிட்ட ஒரு அழகான ஆண் குழந்தையை கேட்டதுக்கு நீங்கள் எனக்கு இப்படி ஒரு கை, கால், தலை எதுவுமே இல்லாமல் ஒரு சதை இருக்கிற ஒரு உயிர் உள்ள பிண்டத்தை மட்டும் கொடுத்துட்டீங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கவும், சிவபெருமானோட அருளால் அந்த பிண்டத்துக்கு வந்து உயிர், அதாவது ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையே மாறிடுது. அதுக்கப்புறம் பேச்சியம்மனோட சாபம் நீங்கி அது பார்வதியாக மாறி கைலாயத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்வதி வந்து சொல்கிறாங்க, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சிவன்கிட்ட கேட்குறாங்க. சிவன் வந்து பிணச்சுடர்லேருந்து எழுந்திரிச்சு வந்தனால இவனுக்கு சுடலை மாடன் நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு அமுது ஊட்டி சுடலை மாடன்னு தூங்க வச்சுட்டாங்க. தூங்க வச்சுட்டு பார்வதி வந்து சிவனை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சுடலை மாடனுக்கு அம்மா அமுது பத்தாமல் இன்னும் பசி எடுத்து பூலோகத்துக்கு போய் சுடுகாட்டிலேருந்து பிணத்தெல்லாம் தோண்டி எடுத்து அங்கே இருக்கிற எரியிற தீயிலேருந்து அதையும் பிணத்தெல்லாம் தோண்டி எடுத்து அங்கே இருக்கிற பேய்களுக்கும் அந்த பிணத்தெல்லாம் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கார் சுடலை மாடன். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளையாட்ட
வந்து தொட்டிலில் படுத்து உறங்கியிருக்காரு. அம்மா வர பார்த்துட்டு திரும்ப அழுக ஆரம்பிச்சிருக்காரு சுடலை மாடன். அதுக்கப்புறம் தான் பார்வதி வந்து அமுதூட்டி தூங்க வைக்கலாம். தூக்கம் போது வாயில ரத்தமும் பின்ன வாடையமா வீச ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்வதி வந்து ஒரு சைடு கவலையாகவும் இருக்குது. இப்படியா ஒரு குழந்தையா இருக்கும் அப்படின்றத விட இன்னும் கோபம் உச்சத்துக்கு போயிட்டாங்க பார்வதி. இந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் சிவபெருமான் முன்னாடி நிப்பாட்டிட்டு, எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கேட்டதுக்கு இப்படி ஒரு பின்னத்தை திங்கிற பேய குழந்தைய கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கோவப்படுறாங்க பார்வதி. சிவபெருமான் சொல்றாரு, இப்படி பிணத்தை திங்கிற குழந்தை கைலாயத்துக்கு செட் வர மாட்டான், சரி வர மாட்டான், இவனை வந்து பூலோகத்துக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சிவபெருமான் வந்து சுடலை மாடன் சொல்றாரு, மகனே நீ பூலோகத்துக்கு போ, என்னால் பிறந்த உன்னை நானே வழி நடத்துவேன், அங்கே உனக்கு கூட்டுப்படையெல்லாம் வச்சு சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கவும் சுடலை மாடன் சொல்றாங்க, அவங்க எனக்கு கூட்டுப்படையில் வச்சு சாப்பாடு போடுறதுட்டு நீங்கள் எனக்கு கூட்டுப்படையில் வச்சு சாப்பாடு போடுங்க அப்படிங்கவும் சிவபெருமன் எதையும் யோசிக்காம ஆடு பண்ணி சொல்லப்போனால் இந்த அசைவ ஐட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சுடலை மாடனுக்கு படையல் போட்டு சுடலை மாடன் அனுப்பலாங்கும் போது சுடலை மாடன் வந்து போக மாட்டேன், எனக்கு சில வரங்கள் கொடுத்தா தான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன் அப்படிங்கவும் சுடலை மாடன் வந்து என்னென்ன வர வாங்குறாருன்னா, என் கோயிலுக்கு நான் நள்ளிரவில் ஏதாவது நிறமாத கர்ப்பிணி வந்தால் அவங்கள குறவையராக மாற்றிடுவேன், அதுக்கப்புறம் என் கோயிலுக்கு வந்து என் எல்லைக்குள்ளே இந்த மாதிரி தீ எண்ணத்தோட நெருங்கணும்னு நினச்சாலே அவங்கள கொன்று அந்த இடத்துல நான் ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்னு அது மாதிரி சில மோசமான வரங்களை வாங்கிட்டு பூலோகத்தில் போகிறாரு. பூலோகத்தில் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கடைசியாக கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கிற பகவதி அம்மன் கோயிலுக்கு வராரு. அங்கே அன்னைக்கு தான் பகவதி அம்மனுக்கு தேர் திருவிழா. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கேருந்த தேரில் இருக்கிற பகவதி அம்மன் வந்து தன்னுடைய தாய் பார்வதி போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவர் இருந்த பாறையிலேருந்து தேர் மேலே குதிச்சிட்டாரு. சுடலை மாடனுடைய எடை தாங்க முடியாமல் தேர் வந்து அப்படியே சுக்க நொறுங்கிடுது. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆண்கள் வந்து சாமியை வழிபடாமல் அங்கே இருக்கிற பெண்களை வந்து தப்பான நோக்கத்தில் பார்க்கவும் சுடலை மாடன் வந்து அந்த இடத்துல சர மாதிரியே வெட்டி அவங்களோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற கூட்டம் மொத்தமும் அப்படியே பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சுடலை மாடன் வந்து கோயிலுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு ஒரு கால பகவதி அம்மனோட கருவறையிலையும் இன்னொரு காலை இந்த கொடிமரம்னு சொல்லுவாங்களே அந்த கொடிமரத்துலையும் வச்சு கொடிமரத்தை இழுத்து ஆட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பகவதி அம்மன் ரொம்ப கோபத்தோட வந்து, யார் நீ, எதுக்கு என் இடத்துக்கு வந்து இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கவும் அந்த சுடலை மாடனுக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம இந்த உருவத்தில் இருந்தோம்னா நம்மளை எப்படியும் அழிச்சிருவாங்க, அதனால 7 வயது சிறு பிள்ளையாக மாறிடும் அப்படின்னு சுடலை மாடன் வந்து ஒரு 7 வயது சிறு பிள்ளையாக மாறிட்டார். மாறவும் பகவதி அம்மனுக்கு வந்து கோபம் குறைஞ்சி யார் நீ அப்படிங்கவும் சுடலை மாடன் ஒன்று விடாமல் சொல்லிட்டார். என்னன்னா, நான் வந்து இந்த மாதிரி சிவன் பெருமான் தான் அனுப்பி வச்சாரு, அவருடைய மகன் தான் நான், நீ உங்களை பார்க்கவும் எங்கள் தாய் பார்வதி போல இருக்கவும் நான் உங்கள் இருப்பிடம் தேடி வந்தேன் அப்படிங்கும். சரி அப்படிங்கும் பகவதி அம்மனும் சரி, இந்த இடத்துல 7 அண்டா செல்வம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீ தான் பாதுகாக்கணும், எனக்கு படைக்கிற படையில உனக்கும் படைக்க சொல்கிறேன் அப்படிங்கவும் சுடலை மாடன் சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு உப்பில்லாத சாதம் ஒரு கைப்பிடி தான் படைப்பாங்க, எனக்கு அதெல்லாம் பத்தாது, நிறைய சாதம் வச்சு கூட்டு படையல் அது வேணும் அப்படிங்கிறாரு. பகவதி அம்மனும் சரி அப்படிங்கிறாங்க. இப்படியே போக போக அந்த தீயெண்ணமும் ஒரு வர வாங்கியிருந்தார்ல, அந்த மாதிரி தீயெண்ணத்தோட வரவும் ஒரு 2-3 பேர் வந்திருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு. பெண்களும் தப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல சராமாரியை வெட்டி அவங்களோட ரத்தத்தெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்து ரொம்ப கோபம் அடைஞ்ச பகவதி அம்மன், நீ எதுக்கு இவங்களை கொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்க. அப்போ சுடலை மாடன் சொல்கிறாரு, அம்மா இங்கே வர நல்லவங்களை பார்த்தா எனக்கு பிள்ளை மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிற தீயவங்களை பார்த்தா இவங்களை வெட்டி கொண்டு நான் என் பசியை போக்கிக்கிறேன் அப்படிங்கவும் பகவதி அம்மன் சொல்கிறாங்க, தீயவங்களாக இருந்தாலும் அவங்க நம்மளை தேடி வராங்கல்ல, அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கவும் அப்படின்னு பகவதி அம்மன் வந்து சுடலை மாடன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க. சுடலை மாடன் வந்து இது எதுவும் புரிஞ்சுக்காம என்ன சொல்கிறாரு, உங்கள் தேர் புறப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு சேவலை எடுத்து காவு கொடுக்க சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கவும் பகவதி அம்மன் சொல்கிறாங்க, இது சைவப்படி நடக்கிற கோவில், இங்கே வந்து நீ அசைவ படையல் கேட்டனா எப்படி அப்படிங்கவும் நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பிடுங்கிறவும் சுடலை மாடன் வந்து யோசிக்கிறாரு, இவ்வளோ நாள் கழித்து இந்த அம்மா தான் நம்மளுக்கு இருப்பிடம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம கொஞ்சம் அடங்கி தான் போகணும் அப்படிங்கவும்
சுடலை மாடன் வந்து சரி எனக்கு இது வேணாம், வெள்ளி செவ்வாய் அது மட்டும் எனக்கு விடுமுறை வேணும் அப்படிங்கவும் சரின்னு பகவதி அம்மனும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா படத்துலையும் ஒரு ட்விஸ்டான வில்லன் இருக்கிற மாதிரி இந்த படத்துலையும் ஒரு வில்லன் இருக்கிறான். அவன் வந்து மந்திரவாதி. அவன் வந்து காளிப்பழையன். அவன் பேர் வந்து காளிப்பழையன். அவனுக்கு வந்து நேர்மையாக உழைக்கிற எண்ணங்கிறது இல்லை. எதாக இருந்தாலும் மந்திர தந்திரத்தை வச்சு குறுக்க வழியில் இருக்கிற எதனாலும் மந்திர தந்திரத்தை வச்சு அவன் இருக்கிற மந்திரம் எப்படின்னா இந்த பேய்களே அவன் சொல்கிற பேச்சு கேட்கும். அந்த அளவுக்கு அவன்கிட்ட மந்திர சக்தி இருக்குது. அப்படிங்கவும் இவனுக்கு காளிப்படையனுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து காளிப்படையனோட பொண்ணுக்கும் கல்யாண வயசு வந்துடுது ஒரு இதில். அதுக்கப்புறம் காளிப்படையனுக்கு வந்து ஒரே ஒரு ஆசை, என்ன ஆசைனா தான் பொண்ணுக்கு கழுத்துலேருந்து கால் வரைக்கும் நகையாக போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. நம்ம காளிப்படையனுக்கு தான் நேர் வழியில் போகிற பழக்கம் இல்லைன்னா எந்த இருந்தாலும் குறுக்கு வழியில் தான். அப்படிங்கவும் பகவதி அம்மன் கோயிலில் இருக்கிற 7 அண்டா செல்வத்தில் ஒரு அண்டா செல்வம் எடுத்தால் போதும், நம்ம ஆசை நிறைவேறும் அப்படின்னு சுடலை மாடன் வேட்டைக்கு போன நேரமாக பார்த்து காளிப்படையன் வந்து தான் மந்திர சக்தியெல்லாம் பயன்படுத்தி ஒரு அண்டா செல்வத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறான். எடுத்துகிட்டு வந்தது அவன் வீட்டில் வச்சுருக்கிறான். அன்னைக்கு பார்த்து காளிப்படையன் இல்லை. காளிப்படையன் வந்து வீட்டில் இல்லை, வேற எங்கேயோ போயிட்டான். அப்படிங்கவும் சுடுகாட்டிலேருந்து திரும்பி வந்த சுடலை மாடன் கோயிலில் ஒரு அண்டா செல்வத்தை காணங்கவும் காளிப்படையனை தேடி போகிறாரு. காளிப்படையன் வீட்டில் இல்லைங்கவும் காளிப்படையனோட பொண்ணு தான் இருக்கிறா அப்படிங்கவும் ஒரு வயசான தோற்றத்தை மாற்றிக்கிட்டு அவர் யாசகம் கேட்பது போல் அவர் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை காதல் வசப்படுத்தி கர்ப்பமாக ஆக்கிடுறாரு. அது இது இன்னும் கோபம் அடங்காமல் அந்த 7 அண்டா செல்வத்தில் அந்த 7வது அண்டா செல்வத்தை கொண்டு கோயிலில் வச்சுட்டு இன்னும் கோபம் அடங்காமல் காளிப்படையனை வெட்டுறக்கு போகிறாரு. காளிப்படையன் வந்து நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, உனக்கு என்ன வேணுமோ செய்கிறேன் அப்படிங்கவும் சுடலை மாடன் வந்து உன் பொண்ணையும் அதில் உன் பொண்ணு வயிற்றில் இருக்கிற சிசுவையும் எனக்கு ஒன்று படையல் போடு அப்படிங்கவும் சரி அப்படியே செய்கிறேன் அப்படிங்கவும் சுடலை மாடன் வந்து இசைக்கிட்ட சொல்கிறார், நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான் இந்த ஜென்மத்தில் இந்த தண்டனை உனக்கு, பரவாயில்ல விடு, நீ செத்த பிறகு உன் பாவமெல்லாம் நீங்கி எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரு தெய்வமாக நீ மாறுவ அப்படிங்கவும் காளிப்படையன் வந்து தான் பொண்ணையும் துடிக்க கொண்டதுனால அதே உக்கரத்தோட ஒரு இசக்கியமான தெய்வமாக மாறிடுறாங்க. சுடலை மாடனையும் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. இதை படையெல்லாம் போட்ட பிறகு சுடலை மாடன் அதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகுறாரு, கொஞ்சம் காளிப்படையனுக்கு வந்து மயங்கிடுறாரு. காளிப்படையனோட வசியம், அதாவது காளிப்படையன் என்ன சொன்னாலும் சுடலை மாடன் செய்கிற மாதிரி வசியம் பண்ணிடுறான் காளிப்படையன். அதுக்கப்புறம் சுடலை மாடனை ஒரு இரும்பு பெட்டியில் மந்திரிச்சு அந்த பெட்டியில் போட்டு அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அடைச்சி அந்த பெட்டியில் கல் மாதிரி கட்டி, கல் இல்லை நினைக்கிறேன், தகுடெல்லாம் வச்சு அடித்து அந்த பெட்டியை வந்து ஆற்றுக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. அந்த பல வருஷமாகி அந்த பெட்டி வந்து ஒரு ஊரில் கரை ஒதுங்குது. அப்புறம் அந்த பெட்டியை ஒரு அம்மா, அதாவது காளிப்படையனோட மனைவி வந்து அந்த பெட்டியை திறக்கும் போது ரொம்ப உக்கிரமாக இருந்த காளிப்படையன் வந்து அவங்க மனைவியும் கொன்றுறாரு. அதுக்கப்புறம் காளிப்படையனை தேடி காளிப்படையனையும் கொன்றுறாரு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாயின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யார் பார்க்கலாம் யாருக்கு சிவன் பிடிக்குதுன்னு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய்.